வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 7 சோஷியல் சயின்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட் புக்லேருந்து சாப்டர் நம்பர் 1 பார்ட் 4 வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டெயின் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் அது எல்லாமே வந்து நிறைய பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கோஸ்ட் லைன்ஸ். India's amazing coastlines. India's coastline is dotted with the beautiful beaches, rocky cliffs and lush green forest. இந்தியாவுடைய கோஸ்ட்லைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து கடற்கரை, அந்த கடற்கரை ஓரங்கள்லாம் இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு நம்ம கோஸ்ட்லைன் சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான பீச்சஸ் வந்து நிறைய இருக்குது, நிறைய ராக்ஸ் வந்து இருக்குது. சம் பிளேசஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ரீனிஷ் ஃபாரஸ்ட்டு கூட இருக்குது. சம் பீச்சஸ் ஹாவ் கோல்டன் சாண்ட் வைல் அதர் ஹாவ் பிளாக் ராக்ஸ். சில பீச்சஸில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் சாயில், நல்லா கோல்டு மாதிரி இருக்க எல்லோ கலர் சாயில்ஸ் இருக்கும். சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ராக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். Some islands have the coral reef while others are covered in thick jungles. சம் ஐலாண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா கோரல் ரீஃப்னா என்னென்னா பவழப்பாறைகள் வந்து இருக்கும். சம் பிளேசஸில் வந்து பார்த்திங்கன்னா ஐலாண்ட்ஸில் வந்து திக் ஜங்கிள், நல்ல அடர்த்தியான காடுகளும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்தியாஸ் கோஸ்ட் ஆர் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைஸ். The Indian coastlines is over 7,500 km long. ஸோ இந்தியாவுடைய கோஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சர்ப்ரைஸாக வந்து இருக்கும். அதோடைய லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7,500 km லாங் வந்து இருக்கும். த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேற்கு கடற்கரை, அதாவது அரேபியன் சீல இருக்க வெஸ்ட் கோஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா ஸ்ட்ரெச்சஸ் ஃப்ரம் குஜராத் டு கேரளா பாசிங் த்ரூ த மகாராஷ்டிரா, கோவா அண்ட் கர்நாடகா. ஸோ வெஸ்ட் கோஸ்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருந்துட்டு கேரளா வரைக்கும் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி குஜராத்லேருந்து கேரளா வரைக்கும் என்னென்ன ஸ்டேட் வழியாக வந்து இந்த வெஸ்ட் கோஸ்ட் வந்து பாஸ் ஆகிட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா இந்த 3 ஸ்டேட்டையும் க்ராஸ் ஆகிட்டு தான் நமக்கு வந்துட்டு கேரளா, குஜராத் இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த வெஸ்ட் கோஸ்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. மோஸ்ட் ரிவர் ஹியர் ஆர்ஜினேட் இன் த வெஸ்டர்ன் காட்ஸ், ஃப்ளோ ஷிஃப்ட்லி அண்ட் ஃபார்ம் எஸ்ட்ரேஷியாஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் தான் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈஸ்ட் நோக்கி வந்துட்டு ஃப்ளோ ஆகிட்டு அது எங்கே போயிட்டு முடியுதுன்னு பார்த்திங்கன்னா எஸ்ட்ரேஷியாஸ், அதாவது அதோடைய முகத்வாரங்களில் போயிட்டு முடியுது, கடலோட முகத்வாரங்களில் போயிட்டு முடியுது. த கோஸ்ட் லைன் இஸ் ஷேப்டு பை அலுவலி டெபாசிட்ஸ் ஃப்ரம் ஷார்ட் ரிவர்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் கவர்ஸ் creeks and estuaries with the Narmada and Tapati estuaries being the largest. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஸ்ட் லைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் என்ன சாயிலாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா அலுவாயில், அதாவது களிமண்ணால் தான் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் அதோடைய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கவர்ஸ்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா குளங்கள், க்ரீக்ஸ்னால் குட்டை, தென் எக்ஸ்ட்ராஷியான முகத்வாரங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா அலுவாயில் சாயில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நர்மதாவும் தபதியும் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய முகத்வாரங்கள் தான் வந்துட்டு ரொம்ப பிக்கஸ்ட்டாக வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. The west coast has many important port and cities. வெஸ்ட் கோஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து போர்ட்டு, அதாவது துறைமுகங்களும் சிட்டிஸும் வந்து நிறைய இருக்குது. These have been the center of the economic activity for millennia. ஸோ ரொம்ப நாளுக்கு முன்னாடியிலேருந்தே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி நடக்கிற பிளேஸஸாக வந்துட்டு இருந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் த ஈஸ்ட் கோஸ்ட், கிழக்கு கடற்கரை. The east coast lies between the eastern ghats of the and the Bay of Bengal, stretches from the Ganga deltas to Kanyakumari. ஈஸ்ட் கோஸ்ட் கிழக்கு கடற்கரை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கை டெல்டாவிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்வோம்னா ஈஸ்ட் கோஸ்ட்னு சொல்லி சொல்கிறோம். இட் ஹேஸ் த வைட் பிளைன்ஸ் அண்ட் மேஜர் ரிவர் டெல்டாஸ் இன்க்ளூடிங் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா அண்ட் காவேரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளைன்ஸ், அதாவது சமமான நிலப்பரப்பாக தான் இருக்கும், சமவெளிகளாக தான் இருக்கும். சம் ரிவர்ஸ் வந்து இருக்குது. மேஜர் ரிவர் என்னென்னு பார்த்திங்கன்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இதெல்லாம் வந்துட்டு மேஜர் ரிவர்ஸாக வந்து இருக்குது. இம்பார்ட்டன்ட் வாட்டர் பாடிஸ் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கா லேக் அண்ட் புலிகாட் லேக், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் வாட்டர் பாடிஸாக வந்துட்டு இந்த ஈஸ்ட் கோஸ்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. Deltas are landforms formed at the mouth of the river when it deposits the sediments into the large body of water. ஸோ டெல்டாஸ் நம்ம எதை சொல்கிறோன்னா அதுவும் ஒரு லேண்ட்ஃபார்ம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிவரோடைய மவுத்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரிவர்லேருந்து அடிச்சுட்டு வர நிறைய ராக்ஸு, சாயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செடிமெண்ட் ஆகிட்டு லார்ஜ் வாட்டர் பாடிஸை வந்து ஃபார்ம் பண்ணும். such as an oceans, a lake or another river
Over time, these sediments built up, forming a triangular fan-shaped area. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செடிமெண்ட்ஸ்லாம் எங்கெங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஓஷனில், லேக்கில், அதர் ரிவர்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த செடிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்குலர் ஆர் ஃபேன் ஷேப்டு ஏரியாவை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி அண்ட் மகாநதி ரிவர்ஸ் கிரியேட் த ஃபெர்டைல் டெல்டா, மேக்கிங் த லேண்ட் ஐடியல் ஃபார் ஃபார்மிங். இந்த கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, மகாநதி இந்த ரிவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய டெல்டாஸ், அந்த ரிவரோட தண்ணி பாயிற இடத்த தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டெல்டாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த டெல்டாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபெர்டைலாக, அதாவது வளமானதாக வந்து இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து எல்லாமே இந்த டெல்டாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிங்க்கு, அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப ஏற்றதாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஐலண்ட். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது ஐலண்ட்ஸ். இந்தியன் ஐலாண்ட்ஸ். த இந்தியன் ஐலாண்ட்ஸ் ரெஃபர் டு த குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் scattered across the Indian Ocean, Arabian Sea and Bay of Bengal, which form a part of India's territories. ஸோ இந்த ஐலாண்ட்லாம் என்னென்னா தீவு, ஃபுல்லாகவே வந்து தண்ணியால் சரௌண்டாக இருக்கிறதா வந்துட்டு ஐலாண்ட் சொல்லுவோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓஷன்ஸு அண்ட் சீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட்டர் ஆகிட்டு அங்கங்கே வந்து தனித்தனியாக ஸ்கேட்டர் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது எந்தெந்த சீயில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷனில் இருக்குது, அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்கால், இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்தியாஸோடைய ஒரு டெரிட்டரிஸ், நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கீழே வர ஒரு யூனியன் பிரதேசங்களாகவும் வந்து இருக்குது. இந்தியா ஹேஸ் 2 மேஜர் ஐலாண்ட்ஸ். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 2 மேஜர் ஐலாண்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லட்சதீப் இந்த அரேபியன் சி அண்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் இந்த பே ஆஃப் பெங்கால். அரேபியன் சீயில் இருக்க ஐலாண்ட் என்ன சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா லட்சத்தீவுகள் சொல்லுவோம். ஸோ பே ஆஃப் பெங்காலில் வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் சொல்லி நிக்கோபார் அப்படின்னு சொல்லி 2 தனித்தனி ஐலாண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. 2 தனித்தனியான குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தீஸ் ஐலாண்ட்ஸ் ஹாவ் யூனிக் வைல்டு லைஃப், பியூட்டிஃபுல் பீச்சஸ் அண்ட் கோரல் ரீஃப், வெல்கனோஸ். ஸோ இந்த ஐலாண்ட்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வைல்டு லைஃப், அதாவது ஸ்பெசிஃபிக்கான வைல்டு லைஃப்பும் அதே மாதிரி பியூட்டிஃபுல் பீச்சஸ் வந்து இருக்குது, கோரல் ரீஃப்ஸ் பவழப்பாறைகள் வந்து நிறைஞ்சிருக்கு, வெல்கனோஸ் எரிமலைகளும் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. செவரல் ஏன்ஷியன்ட் ட்ரைப்ஸ் மேட் திஸ் ஐலாண்ட்ஸ் தேர் ஹோம் டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் எகோ. 10,000 இயர்ஸ் எகோக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட் ட்ரைப்ஸ், அதாவது அந்த ட்ரைபல் பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐலாண்ட்ஸ்லாம் வந்து அவங்களுடைய ஹோமாக வந்து மாற்றி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது லக்ஷதீப்ஸ் ஐலாண்ட்ஸ். லக்ஷதீப் இஸ் அன் ஆர்கிபிலியோ லொக்கேட்டட் இன் த அரேபியன் சி. ஆர்கிபிலியோகோன்னா அப்படின்னா என்னென்னா குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸை தான் நம்ம அப்படி சொல்வோம். ஸோ இந்த லக்ஷதீப் ஐலாண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மலபார் கோஸ்ட் ஆஃப் கேரளாவுடைய மலபார் கோஸ்ட்டுக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு இந்த லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. இட் இஸ் மேடப் ஆஃப் 36 ஐலாண்ட்ஸ் மேடப் ஆஃப் கோரல். இதில் இருக்க 36 ஐலாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோரலால் மேடாயிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. நாட் ஆல் ஐலாண்ட்ஸ் ஆர் இன்ஹாபிட்டட் பை த பீப்புள். இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் வந்து வாழலை. இந்தியா கண்ட்ரோல் த வாஸ்ட் மெரைன் ஏரியா அலோவிங் ஃபார் ஃபிஷிங், ரிசோர்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன்ஸ். ஸோ இந்த வாஸ்ட் கோஸ்டல் ஏரியாவை வந்து பார்த்திங்கன்னா அந்த வாஸ்ட் மெரைன் ஏரியாவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷிங்க்கு, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன்ஸ், எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் கீழே தான் வந்து இந்த ஐலாண்ட்லாம் வருது. நெக்ஸ்ட் ஒன் அண்டமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். திஸ் archipelago comprise more than 500 large and small volcanic island divided into 2 distinct group, Andaman and Nicobar Island. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸில் வந்துட்டு 500 லார்ஜ் அண்ட் ஸ்மால் ஐலாண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. கொஞ்சம் நிறைய லார்ஜ் ஐலாண்ட்ஸும் இருக்குது, சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஐலாண்ட்ஸும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வல்கானிக்லாம் வந்து இருக்குது, எரிமலைகள்லாம் கூட இந்த ஐலாண்டில் வந்து தீவுகளில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ஐலாண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் ஐலாண்ட் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் சொல்லிட்டு டிவைட் பண்ணுறாங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் எல்லாமே வந்துட்டு பே ஆஃப் பெங்காலில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. Their location is very important. ஸோ இங்கே கொடுத்துருக்க பிக்சர்ஸ்லாம் பாருங்கள். கோரல் ரீஃப் வந்துட்டு லக்ஷதீப் ஐலாண்டில் எப்படி இருக்குது, அந்தமான் ஐலாண்ட்ஸில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். They are like their outpost of India, keeping an eye of the ocean. ஸோ இதை பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓஷியனில் ஒரு ஐ மாதிரி இந்த ஐலாண்ட்ஸ்லாமே வந்து எப்படி இருக்குன்னா இந்த ஓஷியன்ஸுக்கு வந்து ஒரு ஐ மாதிரி இருக்குது. இட் இஸ் த ஹோம் டு வெரைட்டி ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபன்னா. இந்த ஐலாண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. த அண்டமான் ஐஸ்லாண்ட்
are also significant from the historical point of view. Many of our freedom fighters are jailed there under the most several conditions in a prison complex called cellular jail. ஸோ இந்த அந்தமான் ஐலாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. என்ன ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ட்னா நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க அந்தமான் ஜெயிலில் தான் வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த குரூப் ஆஃப் ஜெயில்ஸை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செல்லுலார் ஜெயில்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் ஹாஸ் பீன் preserved to remind us to the tremendous sacrifice our forefathers made so we could be free. ஸோ இது வந்து நமக்கு என்னதை வந்து நமக்கு ஞாபகம் பண்ணுதுன்னா நம்மளுடைய forefathers மூதாதையர்கள்லாம் வந்துட்டு நமக்கு ஃப்ரீடம் அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்ததை வந்து நமக்கு ஞாபகப்படுத்துது. we will discuss in some more in higher classes. இதை பற்றி நம்ம வந்துட்டு ஹையர் கிளாஸஸில் படிக்கலாம். Next one, the deltas in West Bengal and the Sundarbans. As we travel back from the island towards the eastern side of the Himalayas via the Bay of Bengal, we come to the Sundarbans. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைடில் வந்துட்டு ஹிமாலயாஸ்லேருந்து பே ஆஃப் பெங்கால் வழியாக மூவ் ஆகும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கிடைக்கும்னா சுந்தரவன காடுகள் வந்து கிடைக்கும். திஸ் இஸ் லொக்கேட்டட் இன் த டெல்டா ஆஃப் த கங்கா பிரம்மபுத்திரா அண்ட் தயர் ட்ரிபியூட்டரிஸ். ஸோ இது எங்கே வந்து லொக்கேட்டாக இருக்குன்னா கங்கா பிரம்மபுத்திரா அதோட கிளை நதிகள் வந்து இருக்கிற இடத்துல நமக்கு இந்த சுந்தர்பன் காடுகள் வந்து கிடைக்கும். திஸ் டெல்டாஸ் ஹாஸ் பீன் இனிக்யூ காம்பினேஷன் ஆஃப் த ரிவர் சீஸ் அண்ட் லேண்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிவர் இருக்குது, தென் வந்து பார்த்திங்கன்னா டெல்டாஸ் இருக்குது அண்ட் லேண்டும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ரிவர் சி லேண்ட் எல்லாமே வந்துட்டு காம்பினேஷன் தான் வந்து சுந்தர்பன் சொல்கிறோம். அபவுட் ஆஃப் ஆஃப் இட்ஸ் லொக்கேட்டட் இன் இந்தியா அண்ட் ரெஸ்ட் ஆஃப் இட்ஸ் இன் பங்களாதேஷ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுந்தர்பன்ஸில் ஆஃப் வந்து எங்கே இருக்குன்னா இந்தியன் பவுண்ட்ரிக்குள்ளேயும் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் பவுண்ட்ரிக்குள்ளேயும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ். இதையும் வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. The Sundarbans are home to many species including the Royal Bengal tiger. ஸோ இந்த சுந்தர்பன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பீஷியஸ் வந்து அதாவது உயிரினங்கள் வந்து வாழுது. அதில் வந்து முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் ராயல் பெங்கால் டைகர் கூட இந்த சுந்தர்பன் ஃபாரஸ்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. த ஹில்ஸ் ஆஃப் த நார்த்வெஸ்ட் ஸ்டே ஆன் த மேப் as we move towards the hill of the northeast our final destination for now. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேப்பில் வந்துட்டு நார்த் நோக்கி மூவ் ஆகும்போது நம்மளுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் என்னவாக இருக்குன்னா ஹில்ஸ் ஆஃப் த நார்த் வெஸ்ட்டாக வந்து இருக்கும். கேன் யூ சி த கார்கோ காசி அண்ட் ஜான்டியா மார்க்டு ஆன் த மேப். ஸோ இந்த ஏரியாவில் ஜான்டியா கார்கோ காஷி இதெல்லாம் வந்துட்டு மேப்பில் வந்து மார்க் பண்ணுங்கள். திஸ் ஹில்ஸ் பார்ட் ஆஃப் த மெகாலயா பிளாட்டியூ அண்ட் ஆர் known for their lush greenish heavy rainfall and the breathtaking waterfalls. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெகாலயா பிளாட்டியூவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹில்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ரீனரிஸ் ஹெவி ரெயின்ஃபால் அண்ட் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். These regions experience one of the highest rainfall of the world, making the rich forest unique wildlife and fertile land. இது வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இருக்கிற இடம் எல்லாமே வந்து மெகாலயாவில் வந்து இருக்குது. அது சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரிச் ஃபாரஸ்ட் இருக்கும், யூனிக் ஸ்பெசிஃபிக்கான வைல்டு லைஃப் இந்த இடத்துல இருக்கும், ஃபெர்டைல் லேண்ட் வளமான லேண்டும் வந்துட்டு இந்த நார்தர்ன் சைடு ஹில்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடியுது. இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.